ஒரே வாரத்தில் 3 கிலோ குறைக்கணும். அதே டைம் இடுப்பை சுற்றி உள்ள கெட்ட கொழுப்பையும் கரைச்சி வெயிட்டை மட்டும் இல்லை ஃபேட்டையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ட்ரிங்கை செஞ்சு குடிச்சு பாருங்கள். அதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச கொள்ளு எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு அதை குக்கரில் 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு அந்த கொள்ளு நல்லா அமைஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு சின்ன சாரில் மாற்றிக்கிட்டு கொஞ்சமாக அந்த கொள்ளு வச்ச தண்ணியை வச்சு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பிளைனாக அரைச்சிக்கோங்க. அது கூட நம்ம கொள்ளு அந்த கொதிச்சதில் அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம அந்த தண்ணியோட சேர்த்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டை கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரான கொள்ளு சூப் ரெடி ஆயிரும். காலங்காத்தால வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தால் சூப்பராக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 லெமனுக்கு கம்மியாக லெமனும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி பாருங்களேன். வயிற்றை சுற்றி உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னு சொன்னால் காலையில் இந்த கொள்ளு சூப்பை குடிச்சிட்டு வாங்க. இளைச்சவனுக்கு